ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட விடாமுயற்சி படத்தோட டீசர் வந்து செம்ம பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் வந்து பண்ணியிருக்குங்க. இந்த ஒரு விஷயம் வந்து தலை ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ தல அஜித் ஃபேன் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நேற்று வந்து செம்ம பிரம்மாண்டமாக வந்து காலையிலேருந்து ஒரு அப்டேட் போயிருந்துச்சு. ஈவினிங் வந்து விடாமுயற்சி டீசர் வரப்போகுது அப்படின்ட்டு. ஆனால் வந்து அதற்கான எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலை. ஆனால் வந்து ஈவினிங்கும் வந்து விடாமுயற்சி திரைப்பட டீசர் வராதனால வந்து ரசிகர்கள் ரொம்பவே சோகத்தில் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு 7 மணி அளவில் வந்து என்னாச்சுன்னா 11 மணிக்கு வந்து நம்மளோட விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கும் வந்து எந்த ஒரு அப்டேட்டும் வந்து ரசிகர்கள்கிட்ட வந்து படக்குழுவினர்கிட்ட வந்து வரவே இல்லை. கரெக்டாக ஆனால் ரசிகர்கள் வந்து கரெக்டாக 11:08க்கு வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் இருக்குது அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. கரெக்டாக ஒரு 10:30 மணிக்கு மேலே வந்து நம்மளோட சுரேஷ் சந்திரா வந்து 11:08 அப்படின்ட்டு போட்டிருந்தாரு. அந்த ஒரு விஷயத்தின் மூலமாக வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக அந்த விடாமுயற்சி டீசர் இருக்குது அப்படின்ட்டு. ரசிகர்கள் செம்மவாலாக காத்துட்டு இருந்த விடாமுயற்சி படத்தோட டீசர் வந்து நேற்று வந்து பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆச்சு. கோலிவுட் மாதிரி இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பாக திரைப்படம் ஹாலிவுட் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த விடாமுயற்சி டீசர் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் தலையை ரசித்தோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆன கொஞ்சம் மணி நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட 23 மில்லியன் வியூஸ் பெற்றிருக்காங்க. அதாவது இது வந்து செம்ம பெரிய ஒரு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய ரெக்கார்டு வந்து நம்மளோட விடாமுயற்சி படத்தோட டீசர் பிரேக் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து தலை ஃபேன்ஸ் பற்றியில் செம்ம ரெடிக்காக போயிட்டுருக்கு.